நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எறும்பை பத்தி நிறைய கதைகளும் நிறைய உதாரணங்களும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல வந்துட்டு எறும்பு வந்து தன்னுடைய இரையை வந்து எடுத்து சேமிச்சு வச்சுக்கும் மழை காலத்துக்கு. அதே மாரி சின்ன சின்ன சிறுக சிறுக சேமிச்சா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கிறத பத்தி நிறைய விஷயம் வந்து எறும்பு உதாரணமா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் இப்ப எறும்பு பாத்தீங்கன்னா தன்னுடைய கூட்டுல இருக்க எல்லாருக்கும் தான் அதை கொடுக்கும். எப்படி அந்த கூட்டுல போயிட்டு இது நான் எடுத்துட்டு வந்தது, இது எனக்கு எங்க குடும்பத்தை சேர்ந்த அந்த 4 பேர் அப்படின்லாம் கிடையாது. அந்த எறும்பு கூட்டமா தான் போகும், கூட்டமா தான் எடுத்துட்டு வரும், கூட்டமா தான் சாப்பிடுவாங்க. வெளியில இருந்து வந்தாலும் அந்த எறும்பும் அந்த தீனியை சாப்பிடுதான். அந்த இடத்துல வந்து இது எனக்கானது, இது என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் சார்ந்தது அப்படின்னு அந்த எறும்பு சொல்லி கிடையாது. ஒற்றுமையா தான் இருப்பாங்க. அந்த அந்த கூட்டுக்குள்ள வேற எறும்பு வந்தாலுமே அதுக்கும் உணவு அதுல உண்டுதான். அப்படிதான் எறும்புகள் இருக்கு. அப்ப நம்ம எறும்பை பத்தி நிறைய உதாரணம் எடுக்கிறப்ப இதையும் நம்மளுடைய உதாரணமா எடுத்துக்கணும் வாழ்க்கைய. நம்ம கிட்ட நமக்கு தேவையானதுக்கு மீந்து இருக்கப்ப வர்றவங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. சாப்பாடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு 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 அடுத்த தலைமுறைன்னு சேர்த்துட்டு போகவே கூடாது. இப்ப சேர்த்துட்டு போறதால என்ன பிரயோஜனம் கிடையாது. இதுவே நீங்க அதை கொடுத்து உதவி பாருங்க. அவங்க எந்த சூழல்ல நம்ம யாருக்கும் ஒருத்தருக்கு பண்ற உதவி ஏதோ ஒரு மூலயமா அவங்களுக்கும் வரும். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம பணம் காசா சேர்த்தோம் அப்படின்னா அது எப்படி வேணா அடுத்த தலைமுறைக்கு இருக்குமாலாம் சொல்ல முடியாது. புண்ணியம் அப்படின்லாம் கூட இதை சொல்லணும் இல்லைங்க. புண்ணியத்துக்காக செய்யுங்க அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம செய்யறோம். அப்படி இந்த விஷயம் வந்து நல்லது, நமக்கு தேவை, நம்மளுடைய சாப்பாட்டுக்கு மிஞ்சதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறோம். அதை எடுத்து வைக்காம அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அதான் விஷயம். இந்த கதையை நம்ம நிறைய இந்த எறும்பு கதைகளை பார்த்து நிறைய இந்த சேமிக்கிற விஷயம்லாம் கத்துன்னு இருப்போம். அதே மாதிரி இதையும் தெரிஞ்சுக்கோங்க. வெளியில இருந்து வர்றவங்களுக்கு அது தன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுக்கும். அது என்னோடது, அது எனக்கானது, என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கினேன், எனக்கு அப்புறம் அந்த என்னுடைய குட்டி எறும்புகளுக்கானதுலாம் அது நினைச்சது கிடையாது. அப்ப அந்த எறும்புங்க மாதிரி ஒத்துமையா இருந்து எறும்புங்க எப்படி இருக்கோ அது நம்ம நிறைய உதாரணமா எடுத்து நிறைய செஞ்சிருக்கோம். அதே போல இதையும் ஒரு உதாரணமா எடுத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம தேவைக்கு மிஞ்சியதை மற்றவர்களுக்கு கொடுத்து பழகுங்க. உங்களுடைய தேவைக்கு மிஞ்சியதை கொடுத்தாச்சு பழகுங்கன்னு தான் சொல்ல வரேன். நன்றி.